வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது. எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க. சில பேர் படிச்சுன்னு இருப்பீங்க. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 4 to 5 hours கிட்ட இருக்குது. இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. நீங்கள் படித்ததெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜென்ரல் கொஷின்ஸ் வரும். அப்போ ஜென்ரல் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் நிறைய கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணணும். அதுமாதிரி 1 marksலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கிளிப்டு வேர்ட்ஸ், பிளண்டட் வேர்ட்ஸ், பிரேசல் வேர்ப், இடியம் அண்ட் பிரேசஸ், அந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ்லாம் நிறைய உங்கள் கைடில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். காலையிலே இருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் படிங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மார்ச் 2022 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளஸ் ஆன்சர் கீயோடு இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 marks பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மீனிங்ஸ் சினானிம்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கண்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸ்லாக்கண்டுனா ரெடியூஸ்டு. அப்புறம் அனார்கின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா லாலெஸ்னஸ். அப்புறம் டிஸ்ஃபிகர்டுனா மேரிடு. அதே ஆன்டனானிம்ஸ் ஆப்போசிட் பொறுத்த வரைக்கும் சஃபஸ்டிகேட்டட்னா ப்ரிமிட்டிவ். ஸ்டடினா பார்த்தீங்கன்னா வீக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல்னால் நம்மளுக்கு அன்கன்வென்ஷனல் எழுதிடலாம். 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இடியம். ரவுண்டு த கார்னருக்கு இடியம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடியம்ஸ் பிரேசஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக தெளிவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கைடில் இருக்க கொஷின்ஸுக்கு போங்க. ரவுண்டு த கார்னர்னால் வெரி நியர். 8th கொஷின் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னரோட பொலைட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கேட்டிருந்தாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்னால் ஸ்லோ ப்ளூமர்ஸ்னு சொல்லலாம், அப்படின்னா லேட் ப்ளூமர்ஸ்னு கூட சொல்லலாம். ஆப்ஷனில் வந்து ஸ்லோ ப்ளூமர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 9th கொஷின் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ட்ரைவ்னா நீங்கள் காம்பவுண்ட் வேர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, பிஃபோர் த வேர்டு வரணும்னு. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணி பாருங்கள். பென் ட்ரைவ், ரோல் ட்ரைவ் வராது, ரேஷ் ட்ரைவ் வராது, டேஷ் ட்ரைவ் வராது, பென் ட்ரைவ் இது வந்து ஆப்டாக இருக்கும். 10th கொஷின் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு கேட்டிருக்காங்க. அப்போ வெக்கேஷன்னா அதுக்கு வந்து ஹாலிடேன்னு அர்த்தம். 11th பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போஷனல் பிரேசஸ் டேஷ் ரெயின் டேக்கன் அம்பர்லானா இன் கேஸ் ஆஃப். 12th கொஷின் பொறுத்த வரைக்கும் லிங்கர்ஸ். அப்போ அதுக்கு ஆன்சர் அன்லெஸ். 13th கொஷின் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். கரெக்ட் ஆப்ஷனை வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் எ மெமரபிள் இன்சிடென்ட். 14th கொஷின் பொறுத்த வரைக்கும் பிரேசல் வர்ப். எக்ஸ்டிங்யூஷ்டுனா புட் அவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு கேட்குற கொஷின். இந்த எக்ஸ்டிங்யூஷ்டு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. 15th பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேட்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கரெக்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கிற வேர்டை எழுதணும். டைசென்ட்ரி. 16th பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன். ஏர் கட்னா அது என்ன, அந்த ஏர்ன்றது நவுனு, கட்டுன்றது வெர்பு. 17th பொறுத்த வரைக்கும் சஃபிக்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபெர்டிலிட்டி. 18th பொறுத்த வரைக்கும் அப்ரிவேஷன்ஸ் ஆர் டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க. அதற்கான அப்ரிவேஷன் இல்லை அக்ரானிம்ஸ்னு கேட்கலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 19th பொறுத்த வரைக்கும் கொஷின் டேகு வில் யூ. 20th பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வெர்ப் அந்த பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. அப்போ ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் எஸ்டர்டே. இந்த டாப்பிக்கில் வர கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் கிளிப்டு வேர்ட்ஸ், பிளண்டட் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து பொயட்டிக் லைன்ஸ். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதற்கான கரஸ்பாண்டிங் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 marks 2 marksக்கான ஆன்சர் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் டூ அஸ் டைரக்டட். 27 கேட்டிருந்தாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருந்தாங்க. ரீனா செட் ஐ எம் அண்ட் லேர்னிங் ஃப்ரெஞ்சுன்னு கேட்டிருந்தாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி மாற்றலாம்னா ரீனா செட் அந்த கமாக்கு பதில் தட்டு போட்டுடணும். ஐயினா யாரை குடிக்குதுன்னா ரீனாவை குறிக்குது. அப்போ ஷீ. ஆம்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா வாஸ். ஷீ வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். அவள் தான். 28th மை ரெக்வெஸ்ட் வாஸ் ஆக்செப்டட் டு பை த அத்தாரிட்டிஸ். இதை சேஞ்ச் த வாய்ஸ் மாற்ற சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான அவங்க கொடுக்கல. எதில் மாற்ற சொல்கிறதுன்னு அவங்க கொடுக்கல. இப்போ உங்களுக்கு கொஷினில் அந்த பையின்னு வருந்தாலே அது பேசிவ் வாய்ஸ். அப்போ நீங்கள் என்ன மாற்றணும்னா ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப அந்த பை இருக்கக்கூடாது. அப்போ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அத்தாரிட்டிஸ் ஆக்சஸ் அந்த வாஸ் அந்த ஹெல்பிங் வர்பும் இருக்கக்கூடாது. ஆக்சஸ்டு டு மை ரெக்வெஸ்ட் அப்படின்னு போட்டுருங்க. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். இந்த ஆன்சரே இருந்தால் தான் மார்க்குன்னு இல்லை, நான் ஆன்சர் கீ தரேன், அதில் வேணால் பாருங்கள். நிறைய விதமான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 29 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஐ மெட் ஏ மேன் அட் த பார்ட்டி அந்த ஹீ அடிச்சுட்டு ஹூ இஸ் த சேர்மேன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் ஃபிரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்சர் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. 30th பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஷின்ப்பா. ரீரைட் இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். முதல் என்ன கேட்பாங்கன்னா ரீரைட் இஃப் சென்டென்ஸ் கேட்பாங்க, இல்லை பிகின் வித் இஃப், பிகின் வித் வேறு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் பிகின்னு கேட்டிங்கனாலே அந்த இஃப்பை எடுத்துகிட்டு போய் முன்னாடி போட்டுருங்க. வேறு எடுத்துகிட்டு போய் அந்த கொஷின் முன்னாடி போட்டாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு 1 mark இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இஃப்பு போட்டிங்கன்னா இங்கே
நாட்டை எடுத்துடணும். அப்படி இல்லைனா இஃப் போட்டு டோன்ட் போட்டிங்கன்னா இந்த cannot இருக்கலாம். அதான் அங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். இஆர்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த லைனை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதற்கான அது என்ன போயம்லேருந்து கேட்டிருக்காங்க ப்ளஸ் அதை ஆத்தர் நேம் எழுதினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ரெஃபரன்ஸ் எழுதினாலே இதில் கொடுத்துருக்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் டு இஸ் சன் சிஏ சாண்ட்பர்க், அப்படிலாம் சாண்ட்பர்க்னு மட்டும் எழுதினா கூட கரெக்ட் தான். செகண்ட் போயமுக்கு பார்த்தீங்கன்னா அலிசஸ், அது பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன், அப்படிலாம் டென்னிசன் எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். 33 பொறுத்த வரைக்கும் அவர் கேஷ்னாட்ரி டோரு டட், அப்படிலாம் தோடுன்னு எழுதினாலும் கரெக்ட் தான், டட்டுன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். அப்புறம் செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் வாட் வேர் த வேரியஸ் ஜாப் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ், இது ஈஸியான கொஷின்ஸ் தான். வாட் ஹேப்பன் டு த விசிட்டர் வென் he sat on the stool at the narrator house, define liberty, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ப்ராப் கேட்டிருக்காங்க. வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். பி எவ்ரி டாக் ஹேஸ் இட் டே. சி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோன், இது தெரியும். 38 பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு சென்டென்ஸ் கேட்பாங்க, அது கரெக்டாக எழுதிருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் இஸ் டிலைட் அண்டு ஜஸ்டிஸ் இஸ் டினைடுன்னு வரும். பி பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் த ராட் அண்டு ஸ்பாயில் த சைல்டு. சி பொறுத்த வரைக்கும் எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. அப்புறம் டிஸ்கிரைப் ப்ராசஸ் லெமனோடு கேட்டிருக்காங்க. அப்புறம் 40 கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதான். இது பியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டுமே ஆன்சர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டிருக்காங்கன்னா சோஷியல் நாவல் ஆர் ரீடு த மோஸ்ட் இன் இங்கிலீஷ் அண்டு தமிழ். இங்கிலீஷ் தமிழில் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப ரீட் பண்ணியிருக்காங்க, சோஷியல் நாவல் தான் ரீட் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழில் அதிகமாக ரீட் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் கம்மியாக ரீட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கொஷினே கொஞ்சம் வந்து ட்விஸ்டாக இருந்ததால் நீங்கள் ரெண்டுமே ஆன்சர் பண்ணாலும் கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா எழுதிடலாம். அப்புறம் நரேட்டர் ஹவுஸ் வேர்ல்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த சேர் வாஸ், அந்த இதுவும் ஈஸியாக எழுதிடலாம். வாட் வேர் த போயட் ரிமைசன்ஸ் ஆஃப் த கேஷோனா ட்ரீ, அந்த போயம். அப்புறம் ஹூ இஸ் த ஃபாதர் அட்வைஸ் டு இஸ் சன், எ ஃபாதர் டு இஸ் சன், அந்த போயம். அப்புறம் 43 பொறுத்த வரைக்கும் இந்த 2 டெவலப்பிங் இன்ஸ் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. அப்புறம் மேக் சம்மரி கேட்பாங்க, இல்லை நோட்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் லெட்டர் ரைட்டிங். அப்புறம் ஸ்பாட் த எரர், ஒன் ஆஃப் மை சிஸ்டர், அங்கே சிஸ்டர்ஸ்னு வரணும். ரஹீம் வாஸ் சீனியர் தென்னுன்னு கொடுத்துருந்தாலே 2ன்னு மாற்றிருங்க. ஸ்பீக்கர்ஸ் அங்கே எஸ் வரக்கூடாது, கன்சிடரில் எஸ் வரக்கூடாது. ஷீ பாத் டேஷ் யூஸ்ஃபுல்னா யூஸ்ஃபுல் ஆன் வரக்கூடாது. இது இந்த கொஷனுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர். பி பொறுத்த வரைக்கும் தே டேஷ் 2 டேஷ் மோர் மணினா ஃபஸ்ட்டு ஒய்இஆர்என், செகண்ட் இஆர்என். அப்புறம் ஐ வுட் லைக் டு மீட் யூ பர்சன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரி அப் த மூவி ஆஸ் ஆல்ரெடி பிகன், இது டென்ஸ் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் த பாய் டேஷ் காட் த ஃபஸ்ட் ப்ரைஸ்னா ஹூ காட் த ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் டெவலப்பிங் இன்ஸ் அண்ட் ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்